Hi friends, welcome back to Mummy Vini channel. இந்த வீடியோவை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னோட பேர் வந்து வினிதா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பங்குனி மாதம் வர ஃபஸ்ட்டு கிருத்திகை. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஈவினிங் முருகருக்கு சாமி கும்பிட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி, அதாவது இன்றைக்கி எங்களோட ஈவினிங் ரொட்டீன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய நாத்தனார் வந்து எனக்கு இந்த குபேர பானை வாங்கி கொடுத்தாங்க. எங்கள் குலதெய்வம் கோயிலில் வாங்கினோம். இதில் 3 பானை இருக்குது. ஒன்று பெருசு, ஒன்று மீடியம் சைஸு, ஒன்று ஸ்மால் சைஸு. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, பெரிய பானையில் பச்சரிசியும் 1 ரூபா காயினும் வைப்பாங்க. அதே மாதிரி மீடியம் சைஸ் பானையில் துவரம் பருப்பு 1 ரூபா காயினும், அப்புறம் சின்ன பானையில் வந்து காயின். அதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடலான்ட்டு எல்லா பானைக்குமே மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிட்ருந்தேன். நமக்கு இந்த குபேர பானையை நம்ம சொல்லுவாங்கள்ல, 1 மாதத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா ஒரு வீக்கில் ஒருக்கா வந்து சேஞ்ச் பண்ணணும். அதில் இருக்கிற திங்ஸை வந்து நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். பச்சரிசினா பொங்கல் வைக்கிறதுக்கு, துவரம்பருப்புனா சாம்பார் வச்சு, அந்த காயின்ஸை வந்து போய் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போடுறதோ அப்படி ஏதாவது பண்ணும்போது நம்ம வீட்டில் வந்து செல்வம் பெருகும், சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமுமே இருக்காது, எல்லாமே பெருகும் அப்படின்றது வந்து ஐதீகம். என்னோட இது உங்களுக்கு இதில் ஏதாவது தெரிஞ்சிச்சின்னா, இல்லை நான் ஏதாவது தப்பாக பண்ணுறேன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு பச்சரிசியெல்லாம் கொட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு 1 ரூபா காயின் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து துவரம் பருப்பு என் கையாலேயே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு துவரம் பருப்பு வச்சு ஒரு காயினும் வச்சுட்டேன். அடுத்தது வந்து காயின்ஸ் மட்டும் போட்டு வச்சு, இந்த குபேர பானையை வந்து நம்ம பூஜை ரூமில் குபேரருக்கு பிடிச்ச திசையே வடக்கு திசைன்னு சொல்லுவாங்க. வடக்கு நோக்கி நம்ம வந்து இந்த குபேர பானையை வைக்கணும், இல்லைன்னா வடக்கு திசையில் வைக்கணும். நான் வந்து வடக்கு திசையில் வந்து நார்த்தில் வந்து இந்த குபேர பானையை வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுறேன். இன்றைக்கி கிருத்திகை நாள் அப்படின்றதுனால முருகனுக்கு உகந்த நாள். எனக்கு வந்து இஷ்ட தெய்வமே முருகர் தான். அதனால் நான் வந்து இன்றைக்கி கிருத்திகை நாளில் வந்து இந்த குபேர பானையை வீட்டில் வந்து பூஜை ரூமில் வந்து வைக்கிறேன். இதில் ஏதாவது சேஞ்சஸோ ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். குபேர பானை வச்சு முடிச்சுட்டு நான் அடுத்தது வந்து கிருத்திகைன்றதுனால அபிஷேகம் செய்ய போயிட்டேன். நான் முருகருக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில், அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் தயிர், மஞ்சள், குங்குமம், விபூதின்னு எல்லாத்தாலேயுமே வந்து நான் வந்து அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டேன். எனக்கு ஆக்சுவலி வந்து நான் வந்து எவ்ரி டியூஸ்டே இல்லைன்னா மந்த்லி ஒரு டியூஸ்டே மாதிரி நான் வந்து எப்போவுமே அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்றது வழக்கம். ஏன்னா நான் முருகர்கிட்ட எனக்கு என்ன வேண்டினாலும் எனக்கு அவர் வந்து என்னை எவ்வளோ கஷ்டத்தில் கொண்டு போய் என்னை விட்டாலும் கடைசியில் அவர் வந்து எனக்கு அதை வந்து பண்ணி முடிப்பார். எனக்கு அதுவே எனக்கு முருகர் மேலே ரொம்ப நம்பிக்கை, ரொம்ப சந்தோஷம் வரும். ஸோ நான் வந்து ஒரு விஷயத்துக்கு நான் ஆசைப்பட்றேன்னா அவரே எனக்கு வந்து கொடுத்துருவார். ஆனால் நம்மளை முருகர் வந்து அவ்வளோ ஈஸியாகவும் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த கொடுக்க மாட்டார். நம்மளை கஷ்டப்படுத்துவார், நம்மளை துன்புறுத்தி பார்ப்பார். இவங்க இதுக்கு எல்லாமே அடிபணியாமல் ரொம்ப ஹாப்பியாக இதை கொண்டு போகிறாங்களா, கவலைப்படாமல் இருக்காங்களா, இவங்கக்கிட்ட அந்த பொருளை நாம் கொடுக்க முன்னாடி இவங்களுக்கு அதை தாங்குகிற சக்தி இருக்கா, எல்லாமே அவர் செக் பண்ணிட்டு தான் நம்மக்கிட்ட கொண்டு வந்து அதை ஒப்படைப்பார். ஆனால் நான் முருகர் மேலே அந்தளவு நம்பிக்கை வச்சுருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவரே பார்த்துப்பார். நான் முதல்ல கேட்குறது அவரே பார்த்துக்கணும் அப்படின்றது தான். இப்போ எனக்கு இந்த ப்ரெக்னென்சியில் இந்த என்டி ஸ்கேனில் இருக்கிற பிரச்சனையையும் நான் அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன். நீ தான் முருகா எனக்கு இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னும் NIPT டெஸ்ட்டு ரிசல்ட் வரலை. வரும்போது தெரியும் முருகர் நமக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி. முருகர் மேலே நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நானும் பாசிட்டிவாக இருக்கேன். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நாம் பாசிட்டிவாக இருக்கோமோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக அமையும். இதோட என் கிருத்திகையோட பூஜையும் வந்து முடிஞ்சுது. நல்லா சாமி கும்பிட்டு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் அப்படியே டின்னர் சாப்பிட்டு தூங்க ரெடி ஆகிட்டேன். Bye friends, good night.